அது சாம்பல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாம்பல் கற்றுத்தரும் பாடங்கள். சாம்பல் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் வந்துச்சுலையா, கடந்த வாரம் தானே. கடந்த வாரம் புதன்கிழமை என்று சாம்பல் புதன்கிழமை. என்ன கிழமை? சாம்பல் புதன்கிழமை. சாம்பல் புதன்கிழமை என்று சொன்னால் கடந்த வருடத்திலே குருத்தோரை ஞாயிறு சொல்லி வரும்போது ஒரு நாளை நீங்க அந்த நாளில் இந்த சிலுவை பண ஓலையில் செய்து குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டே போவாங்க. ஊர்வலமான வருவாங்க சில சபைகள். அப்படிப்பட்ட சிலுவைகளை அவர்கள் பத்திரமாக வைத்திருப்பார். அந்த சிலுவைகளை இந்த வருஷம் நினைச்சுவாங்க பழைய சிலுவையாயிரும். பழைய சிலுவையை இந்த சாம்பல் புதன்கிழமை அன்று சாம்பல் ஆக்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சாம்பல். அதை சுட்டெரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில சிலுவை அடையாளம் போடுவாங்க. சில சபைகளில் சில பாதிரியார்கள் இந்த சிலுவைகளை எல்லாம் சேர்த்து தீ வைத்து கொளுத்தி அதை சாம்பலாக்கி அதை ஒரு இடத்துல கொட்டி அந்த ஆலயத்திலே ஒரு பகுதியில கொட்டி அதில் சிலுவை வரைவார். அந்த சாம்பல் எல்லாம் போட்டு சிலுவையை வரைந்து அதை ஆராதனை செய்வார். அதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம பாரம்பரியமாக கொண்டாடுகிற ஒரு ஆராதனை ஊழியங்கள் இல்லை. நம்முடைய ஊழியம் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியம். அல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையானவரே நம்முடைய சபை. ஆகவே நம்ம ஆவிக்குரிய சபையிலே இப்படிப்பட்டதான பாரம்பரியங்கள் அல்ல. ஆனால் கூட வருகிற நாட்களிலே நம்ம நாட்கள் சுவாசத்தை கூட நம்ம இருக்கிறோம் இல்லையா? நாட்களில் இருக்கிறதுனால நல்லது. நம்ம அதில் வர்ற 1ஆம் தேதி 21 நாள் ஜபம் நம்ம எடுக்க போகிறோம். தானியல் போல தானியலுக்கு இருந்தாரு 21 நாள் உருவாக்கம் ஜபம். தானியல் போல 3 வேளையும் தானியல் போல 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. தவறாமல் நாம் ஜெபிக்கணுமே. சாம்பலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை கவனிப்போம். வாலிபர் கூட்டம் இருக்கிறதுனால நாம் சீக்கிரமாக கடந்து செல்வோம். சாம்பலிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவதாக சாம்பல் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கிறது. சாம்பல் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கிறது. எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறமே சுத்தமான இடத்திலே அதை கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். அல்லேலூயா. அந்த சாம்பல் பாவத்தை என்ன செய்யலாம்? பரிகரிக்கும். பாவத்தை மன்னிக்கும். பாவமான சுத்தமாக்குகிறது. பாவத்தை சுத்திகரிக்கிறது சாம்பல். ஏனென்று சொன்னால்
அந்த சாம்பல் இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் 19:2 நாம் வாசிக்கும் போது, அந்த கிடாரி பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேலுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. அந்த கிடாரி எப்படிப்பட்டதார்களா? அந்த சாம்பல் சுட்டு சாம்பலாக்குறாங்க. அந்த கிடாரி எப்படிப்பட்டது? பரிசுத்தமானதாக. கிடாரி பழுதற்றது. இயேசுவிற்கு பழுதற்ற பலியாக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இயேசுவிற்கு ஒரு பழுதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு பழுதும் ஒரு மாசும் இல்லை, ஒரு மரமும் இல்லை. அவர் பழுதற்ற பலியாக நமக்காக சிலுவையிலே பலியானார். வாசிக்கிறோம். பழுதற்ற அல்லேலூயா. பழுது இல்லாதவர் இயேசுதான். அவரை பற்றி 9 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு பரிசுத்தமானவர், இவரில் ஒரு குற்றமும் ஆனே என்று சொல்லி ஊனம் இல்லாததான் தேவனுக்கு பலியாக ஊனம் இருக்கும். தேவனுக்கு ஊழியத்துக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாலும் ஊனம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கும். அல்லேலூயா. குறைகள் இருக்கும். சில குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, சில பிள்ளைகள் கொஞ்சம் நடக்க கொள்ள முடியாம பலவீனமா இருந்தாங்கன்னா ஊழியத்துக்கு ஒப்பு நல்ல பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிறது, பலவீனமான பிள்ளைகளை ஊழியத்துக்கு அந்த நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே ஊனமானது கொடுக்கூடாது. அல்லேலூயா. பழுதற்ற பலியாக, பழுதற்றதும் ஊனமில்லாததும் முகத்தடிக்கு உட்பட்டிருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியான இருந்தார், ஊனமில்லாதவராக இருந்தார், முகத்தடிக்கு உட்படாதவராக. அதுபோல சிவப்பான ஒரு கிடாரி. என்ன கிடாரி? அழகா சொல்றீங்க, சிவப்பான ஒரு கிடாரி. அதான் சிவப்பான கிடாரி நீங்க பார்த்துருக்க முடியாது இல்லையா? யாருமே பார்க்க முடியாது. கிடாரி எல்லாமே கருப்பும் இல்லையும் இருக்கிறது. சிவப்பான கிடாரியை நீங்க பார்த்துக்க முடியாது. அது ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கேன், சிவப்பான கிடாரி. யாக்கோபின் ஆடுகள் கூட கற்பா வெள்ளையா புள்ளியா வெள்ளை தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் இது ஸ்பெஷலான ஒரு கிடாரி. அல்லேலூயா. ஸ்பெஷல் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பெஷல் கிடாரி. அல்லேலூயா. ஆமா, அவன் நமக்கென்று, நம்முடைய பாவத்திற்கென்று, நம்முடைய சாபத்திற்கென்று, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிடாரி, சிவப்பான கிடாரி. அல்லேலூயா. சிவப்பு என்ற இடத்திலெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நாம நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சகல பாவங்களை சுத்திகரிக்கும். யோவான் 19:5 வாசிக்கிறோம். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தெரிந்தவராக அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிவப்பு அங்கி. அல்லேலூயா. அது இயேசுவின் ரத்தத்தை காட்டுகிறது. அந்த ராகாபெரும் வேசி எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து அவள் கேள்விப்பட்டார். அப்படியே அந்த வேவுக்காரர்கள், அந்த தேசத்தை தூது பார்க்க போனவர்கள் 2 பேரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட சொன்னான், ஒரு தேவன் தான் பெரிய தேவன், பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்காங்க கேள்விப்பட்டேன். அவர் சொல்லி
அவங்கள தங்க வச்சு இந்த ராஜா அவங்களை தேடி வரும்போது அந்த கூரைக்கு மேலே அவங்கள படுக்க சொல்லி அது மேலே சில தட்டைகளை எல்லாம் பரப்பி பாதுகாக்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த தேசத்தை என்ன செய்வோம், பிடிக்க வருவோம். அப்போ உன்னை என்ன செய்வாங்க, பாதுகாப்போம். உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ உன் குடும்பத்தோடு கூட என்ன செய்வோம், நீ இந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் வரும்போது அப்போ நீ குடும்பத்தோடு உன்னை பாதுகாத்துருவோம். அதுக்கு அடையாளமாக அந்த ஜன்னலில் ஒரு சோப்பு கயிறை விடணும். அதை பார்த்து தான் நாங்கள் வந்து உன்னை காப்பாற்றுவோம். சோப்பு கயிறு இல்லைன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவ என்ன செய்யறாங்க, சரியா செய்யலாம். ஆனால் ஒரு சோப்பு கயிறை அவன் என்ன செய்யறான், சோப்பு கயிறை சாயங்காலம் முக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரயாசப்பட்டு கையில் தயார் பண்ணி அதை சாயங்காலம் முக்கியாவது சோப்பு அதை காய வச்சு அது கொண்டு விட்டுருப்பான். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு கொண்டு விடணும்ல, இல்லை பெரிய கயிறாக கொண்டு விட்டுருப்பான். எல்லாரும் பார்க்கப்பட்டுடணும், அடிச்சு போயிடக்கூடாது, சிறுவை ஜனங்களோடு சேர்ந்துடணும், இல்லையா பிள்ளைகளோடு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு அவர்கள் என்ன செய்யறா, கயிறை தயார் பண்ணி அந்த சோப்பு கயிறா மாற்றி அது தொங்க விட்டதுனால அவங்க அங்கிருந்து பார்த்தாங்க. அவங்க யோசுவாக்கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே சோப்பு கயிறை தொங்க விட்டுருக்கோம். அப்போ அவன் சொல்லி அனுப்பினான், அந்த தேவனுக்கான அந்த பேசி என்ன செய்ய குடும்பத்தை காப்பாற்றுங்க, கட்டணம் இடியும் போது ஓடி போய் அவளை காப்பாற்றுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த சோப்பு கயிறு அவரை காப்பாற்றுறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் அவரை காப்பாற்றும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு வேலியாக அமைக்கப்படும். எங்க போராட்டம் வந்தாலும் உங்கள் குடும்பத்தையும் வேலைகளையும் தொழில்களையும் பிரயாசங்களையும் இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவர் தன்னை முக்கியமாய் ஒப்பு கொடுத்த போது தேவ கோபாக்கினை அவர் மேல் இறங்கினது. நான் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவருடைய தேவ கோபாக்கினை அவர் மேல் இறங்கினது. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் தேவ கோபாக்கினையாகிய நெருப்பிலே அவர் என்ன செய்தார், சுடப்பட்டார். அவர் சாம்பலானார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னன்னா சாம்பலானார். ஆகவே அந்த சாம்பல் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த யூதாஸ் காரியத்தை கூட அவன் கெட்டு போக வேண்டும், அவன் கற்பனை செய்து கொள்ள வேண்டும், அவன் குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று அவர் நினைக்கல. இல்லையா? அதான் அவன் வந்தபோது அவனுடைய கால்களை கழுவினாரே, அவனுக்கு திருவிருந்து கொடுத்தாரே. அவனும் என்ன பண்ணிட்டான், திரும்பி வராம போயிட்டான். திரும்பி வராம அவன் திருப்பி வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரே, மன்னிக்கிறதுக்கு அதிலே பொறுத்தவர். அல்லேலூயா. ஏற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறதற்கு அவருக்கு இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது. ஏற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறார். நீங்கள் மோடி உதவி செய்த நாட்களிலே பெரிய ஒரு மோசமான ஒரு நபர் இருந்தார். பயங்கரமான குடிகாரன், கொள்ளைக்காரன், நேகரை கொலை செய்தவன். அவன் ஒரு பெரிய அரண்மனை போல பெரிய வீட்டிலே இருக்கிறான். அப்போ ஒரு சகோதரி அவனை கூட்டிக் கொண்டு போனான். ஐயா, இந்த வீட்டில் ஒருவரை இருக்கிறான், அவனுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்து சந்தித்தாராம். இருக்கும்போது அந்த குட்டிகாரன் அங்கே ஒரு பின்னாடி
இடத்துக்கு கூட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தோம்னா அந்த எலும்பு கூடுதலாக இருக்கிறது பாருங்க. நூற்றுக்கணக்கான பேர்களை நான் கொன்று குவித்திருக்கிறேன். இந்த எலும்பு கூடுதலை பாருங்கள். இந்த பக்கம் பாருங்க, இன்னொரு பெரிய கிடங்குல பாட்டில் நிறைய குடித்த பாட்டில்களாக இருக்கும். அந்த பக்கத்துல சிகரெட்டு துண்டுகள் நிறைய கிடக்கும். இந்த பாவியை இயேசு மன்னிப்பார் ஐயா அப்படின்னு கேட்டார். மன்னிப்பார். அல்லேலூயா. மன்னிப்பார் ஐயா. அந்த பாவிக்கு ஒரு விடுதலை உண்டா? உண்டு என்று சொல்லி அவனை தூக்கி எடுத்து அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை ஒரு மனிதனாய் உருவாக்கினார். அல்லேலூயா. விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க. கடைசி நாட்கள் கூட என்ன செய்யணும்? கடைசி ஆண்டவரை கூட நம்ம 2 வருஷம் இருக்கா. அவருடைய இரக்கம், அன்பு, தயவு எல்லாம் அவனுக்கு தெரியும். எல்லாமே இருந்தாலும் பாருங்க, அவனுக்கு கண்ணை கண்ணை மறைச்சிருச்சு. காசு என்ன பண்ணுது? கண்ணை மறைக்குது. ஞாயிற்றுக்கிழமையானா காசு கண்ணை மறைக்குது. ஐயோ, நீ 300 ரூபா கிடைக்குமே, 500 ரூபா கிடைக்குமே, 1000 ரூபா கிடைக்குமே, காசு கண்ணை மறைக்குது. யூதாஸ் காரியத்துக்கு என்ன பண்ணுது? காசு கண்ணை மறைக்குது. அந்த 30 காசு தான் பெருசா தெரியுது. அவன் திரும்பி வராம ஆண்டவர் அவனுக்கு திருவந்து கொடுத்தார். அவன் காலை கழுவினார். எப்படியாவது ஒருவர் பரலோகத்துக்கு வர வேண்டும். இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. இவனுக்காக உன் ரத்தம் நான் சிந்த போகிறேன் என்று சொல்லி அவர் அவனை அன்போடு நேசித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் பாவிகளை ஆண்டவர் அன்போடு நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவன் என்றால் அவர் இயேசுதான். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்கிறவர்கள் தாழ்வுனா மனைவி கூட பாவியை நேசிக்க மாட்டான். குடிகார கணவனை மனைவி கூட நேசிக்க மாட்டான். இயேசு நேசிப்பார். அல்லேலூயா. பாவிகளுக்கு சிநேகிதர் என்று அவர் அழைக்கப்பட்டார். பாவிகளுக்கு சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே அவர் பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா. உலகம் 2000க்கு மேலான ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது. இந்த ஜனங்களுக்காக நம்மளையும் செபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக எவர் கோபாக்கிலே அவர் சுடப்பட்டு எரிக்கப்பட்டு நெருப்பில் இடப்பட்டு சாம்பல் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 102:10 தாவீது சொல்றாரு, நான் சாம்பலை அப்பமாக புசிக்கிறேன், பாவங்களை கண்ணீரோடு கலக்கிறேன் என்று சொல்றார். தாவீது சாம்பலாகிய இயேசுவை சரீரமாகிய அப்பமாக புசிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் சரீரம் தான் அப்பம். பாரம் என்றால் அவருடைய ரத்தம். தாவீது அந்த நாட்டிலேயே திருவுண்டு எடுத்திருக்கார். அல்லேலூயா. அவர் இந்த நாட்டிலே அவர் திருவுண்டு எடுத்திருக்கார். அதனால அவர் பரலோகத்தில் இருக்கார். சாம்பல் இரண்டாவதாக நமக்கு என்ன செய்ய போகிறது? சாம்பல் நமக்கு தாழ்மையை தருகிறது. நம்முடைய தாழ்மையை தருகிறது. நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. தாழ்மையின் ஜெபம். ஆதியாகமம் 18:27 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் இதோ தோளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்றார். ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறான். அவங்க வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க. அந்த அந்நியர்கள் தான், தேவதூதர்கள் என்று அவனுக்கு தெரியாது. அந்நியர்கள் தான் என்று சொல்லி தூரத்தில் போனவங்களை கூப்பிட்டு என்ன செய்தான்? ஆகாரம் கொடுத்தான். மனைவி நல்ல ஃப்ரெண்டு, சாராய் நல்ல ஒரு குணசாலியான ஃப்ரெண்ட். அவர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி 3 பேர் வந்திருக்காங்கம்மா, அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும். உடனே என்ன சொன்னான்? அவன் உடனே மாவு செஞ்சு ஒரு ஆட்டை கண்ணுக்குட்டி அடிச்சு எல்லாம் சாப்பாடு செய்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் சோதோம் கொமோராவுக்கு போகிறோம். அந்த தேசத்தினுடைய பாவங்கள் கொடியதாக இருக்கு.
அந்த தேவ சமூகத்துக்கு வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் எழுதி வந்திருக்கோம். அது என்ன பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த தேசத்தை நாங்கள் பார்த்துட்டு அழிக்க போகிறோம் அப்படின்னு. உடனே ஆபிரகாம் சொன்னார், அங்கெல்லாம் லோத்து இருக்கிறான். ஐயோ நம்ம சொந்தக்காரன் லோத்து இருக்கானே, அவன் சுத்தரக்கூடாது, அவன் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம் நினைச்சிருந்தாரு. ஜோம் பண்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்கள்ட்ட, தோளும் சாம்பலுமாக இருக்கிற அணியன் அவனுக்காக வேண்டிக்கிறேன், அழிச்சிடாதீங்கயா, அவனுக்கு நீதிமான், அவனை அழிச்சிடாதீங்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமினுடைய ஜெபம், சாம்பலாய் இருக்கிறேன், தூளாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அந்த லோத்து குடும்பம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. நாமும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய கணவன் ரட்சிக்கப்படுவார், பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஐயோ என்னுடைய கணவன் குடிகாரனா இருக்கிறானே, எல்லாவற்றையும் அழிக்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படுகிற ஜெபிக்கிற இந்த தாழ்மையை ஜெபித்தீர்களானால் உங்களுடைய கணவன் குடும்பத்தை அழிக்கிறவனாய் இருக்கிற அந்த கணவன் குடும்பத்தை கட்டுகிறவனாய் மாறுவான். பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஆதரவுகளாய் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? அந்த பிள்ளைகளாலே உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். அல்லேலூயா. உங்களுடைய தாழ்மையான ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் தேவ சமூகத்துக்கு போகும். அல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்க. அதனால தாழ்மையோடு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த தாழ்த்தினார். பூமியின் தாழ்விடங்களே இறங்கினார். பூமியின் தாழ்விடம் அதான் பெத்லகேம். பெத்லகேம் தான் பூமி உலகத்தில் தாழ்வான பகுதி. அதிலே ஆண்டவர் இறங்கி பெத்லகேமில் வந்ததுனால, அதை தாழ்த்தினதுனால வனாது வான்கள் எல்லாம் விட்டு அதை தாழ்த்தி பூமி கொண்ட போது உலகம் முழுவதுக்கும் அவர் ரட்சகரானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெத்லகேமுக்கு மட்டுமல்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லி தேவ தூதர்கள் சொன்னார்கள். அவர் பெத்லகேம் ஊருக்கு மட்டுமல்ல, உலகத்தின் ரட்சகர். அல்லேலூயா. உலகத்தின் ரட்சகர் கூட அல்லேலூயா சொல்வார். உலகத்தின் ரட்சகர் அவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. ஆகவே பவுல் என்று சொன்னால் பெரியவன் என்றால், சவுல் என்றால் பெரியவன். சவுல் என்றால் பெரியவன். சவுலை பவுலாய் மாற்றினார். பவுல் என்றால் சிறியவன். பவுல் என்றால் யாரு? அவனும் அதை மறக்கல. ஆண்டவர் பேர் வச்சது அவன் மறக்கல. என்னை ஆண்டவர் சவுலா இருந்த என்னை நான் பெரியவன், அதையும் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, கொலை செய்யவும் எனக்கு முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்கி அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆணவம் செய்த அந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து பவுலாய் மாற்றினார். அல்லேலூயா. அதை அவன் மறக்கவில்லை. நான் ஒரு பவுல், நான் சவுல் அல்ல, நான் பவுல் தான் என்று சொல்லி அதை எப்போதும் அதை உணர்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். அல்லேலூயா. அப்போஸ்தலரோட இவன் அதிகமாக படித்தவன், பெரிய பணக்காரன், பெரிய அதிகாரத்தில் இருந்தவன். ஆனால் அவன் என்ன செய்யறான்? தன்னை அப்போஸ்தலர்களை விட நான் சிறியவன், அப்போஸ்தலரை விட சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் பைபிள்ல 14 நிருபங்களை எழுதினார். அநேக திருச்சபைகளை கட்டக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்படி தன்னை தாழ்த்துறதுனால அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை தாழ்த்த 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 நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம்.
கர்த்தர் உங்களை கொண்ட பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மூணாவது நம்ம பார்க்கிறோம், சாம்பல் மனித வாழ்வின் அழிவையும் காட்டுகிறது. மனித வாழ்க்கையின் அழிவையும் காட்டுகிறது. மனிதன் சாகும்போது செத்துட்டான்னு சொன்னா நம்ம அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? இந்த சரீரத்தை தூளாகவும் புழுதிக்கு புழுதாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி சொல்றோம். இல்லையா? சரீரம் சாம்பலா தான் இருக்கு. இல்லையா? சரீரம் அது சுட்டு எரிச்சாலும் சரி, அடக்கம் பண்ணாலும் சரி, அது சாம்பல் ஒண்ணுமில்ல. ஆகவே ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையும் அப்படி ஆகிவிட்டது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13:19 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் தலையின் மேல் கையை வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அழுது கொண்டு நம்ம எல்லாம் சாம்பலை போட்டு பார்க்கும் போதெல்லாம் சாம்பலை போட்டதுல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா பார்க்கிறோம். இனிவேல் உள்ள ராஜா கூட சாம்பலை போட்டு செஞ்சாரா? அவரு அரண்மனை விட்டு சிங்காசனத்தை விட்டு இடையிலிருந்து சாம்பலை போட்டு உட்கார்ந்தாரு. அந்த யோனாவின் வார்த்தை அவ்வளவு வலிமையா போச்சு. அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. நானும் பிறந்து ராஜா நினைக்கலாம், நம்ம பிறந்து 50-60 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல. இப்பயா தேசத்தாரோட அழைக்க போறாரு, இந்த யோனாவை பிடிச்சி ஜெயில போடணும் சொல்லி நினைக்கல. அல்லேலூயா. யோனா ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் அவனுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருந்தது. அல்லேலூயா. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. பவுல் சொல்லுகிறான், நாங்கள் மனிதனுடைய வார்த்தைகளை பேசவில்லை, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். அல்லேலூயா. அது பொருந்தியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனுஷ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய வார்த்தையாக ஒரு பாஸ்டர் பேசும்போது ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் சொல்லணும். பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ஞானஸ்நானம் சந்தோஷமாய். அவன் என்ன பண்ணா? அவன் இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தினான். இதயத்துல குத்தப்பட்டாங்க, இதயத்துல குத்தப்பட்டாங்க. ஆனாலும் அந்த வார்த்தைகள் இதயத்துல குத்தினாலும் சரி, என்ன எங்களை பத்தி நீ எப்படிலாம் பேசுற, நீ யார் தெரியுமான்னு சொல்லி கேட்கல. இதயத்துல குத்தப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்ப கடினமான வார்த்தைகளை நாம் சபையிலே கேட்டாலும் கூட, அது நம்ம கஷ்டமா இருந்தாலும் கூட, அது சந்தோஷமாய் கேட்கும் போது, மகிழ்ச்சியாய் தேவன் என்னோடு பேசினான் எடுத்துக்கொள்ளுவது, அது உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த தாமார் வாழ்க்கையிலே வாலிப பிள்ளையாக இருக்கும்போது அவள் ஒரு தவறை செய்து விட்டாள். அதனால அவள் தனிமையாய் போகக்கூடாத இடத்துக்கு போகினாள். வாலிப பிள்ளை தனியா போறமா? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க போனா கூட எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடாது. அல்லேலூயா. அது உங்களுக்கு சில நேரங்களில் அது சில கஷ்டங்களை கொடுத்து விடும். அவள் தனிமையாகி போனதுனாலே அவளை ஒருவன் கெடுத்து போட்டான்னு சொல்லிப்பார். அதனால அவள் தலையின் மேல் என்ன செய்தார்? சாம்பலை
அள்ளி போட்டுக்கொண்டு அவள் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து எறிந்து அவள் அழுது கொண்டே அவள் வாழ்க்கை மடிந்துவிட்டாள். இந்த சாம்பல் அவள் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு ஒரு வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். சிற்றின்பங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டு போகிறார். சிற்றின்பங்கள் இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலிலாம் பார்த்தீங்கன்னா அந்த எலிகளை பிடிக்காது. எலி முயல் பண்ணா கூட பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது வேஸ்ட். அது சாப்பிட்டதுக்கு வயிறு நிறையாது. அது தன் பலத்தையும் அதற்காக செலவு பண்ண அது விரும்புகிறது இல்லை. இல்லையா? எலியை பிடிக்க முடியாது. பிடிச்சிடும். ஆனால் கொஞ்சம் ஓடி நினைச்சுக்கலாம். விரட்டியை பிடிச்சி சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதாவது பொறுமையாக காத்திருக்கோம். பெரிய யானை கூட சாப்பிடுறது இல்லை. யார் மேல ஏறி அடிச்சு சாப்பிடுறது? யானை, மான், காட்டு மாடுகள் அதெல்லாம் தான் அடிக்கும். அது சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே படுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு உடவை ஒரு எண்ணம் சாப்பிடணும். அல்லேலூயா. இந்த சின்ன இதெல்லாம் விரும்புறது இல்லை. அந்த பலத்தை அதுக்கு செலவு பண்றது இல்லை. அல்லேலூயா. இவ்வள வாலிப பிள்ளைகள் சிற்றின்பங்களுக்கு அடிமையாக கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு என்ன செய்வார்? பெரிய மிருகங்களை தருவார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் அதோட பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சிற்றின்பங்களுக்கு அடிமையாகாதீர்கள். ஒரு முதலையும் ஒரு குரங்கும் நண்பர்களா இருந்ததுதான். நண்பர்களா இருக்கும்போது அப்ப அந்த குரங்கு ஒரு நவா மரத்துக்கு மேல போய் அடிக்கடி நவா பழத்தை சாப்பிடும். அது பக்கத்துல ஒரு ஆடு. அந்த ஆடு வந்து என்ன இருக்கு? முதல்ல இருக்கு. இது சாப்பிட்டுட்டு போடுற அந்த கொட்டையா அந்த முதல்ல சாப்பிடுது. அப்ப அந்த முதல்ல சொல்லுது, குரங்க நீ நேற்று 2 நாளா உன்னை காணோம். நீ போடுற அந்த நவா கொட்டை இருக்கு பாரு, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீ தினமும் வந்து அந்த பச்சை அரிசி பழத்தை நீ சாப்பிட்டுப்பா, கொட்டை எனக்கு போடு அப்படின்னு இப்படி இந்த கொட்டையை சாப்பிட்டாக்க அது நல்ல சிநேகம். அடிக்கடி பேசப்படல, 2 பேரும் சிநேகம் ஆகிட்டாங்க. அப்ப அந்த முதல்ல போய் மனைவி கிட்ட சொல்லுது, குரங்கு ஒன்று இருக்கு, அது எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அது மரத்துல இருந்து நவா கொட்டையை போடுது, பழத்தை சாப்பிட்டு டேஸ்டா இருக்குமா? அப்படியா, எனக்கும் கொண்டு வாங்க. அதுவும் கொண்டு கொடுக்குது, அதுவும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அந்த குரங்குடைய நவா பழத்தை சாப்பிட்ட குரங்குடைய ஈரல் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ருசியா இருக்கும் அப்படின்னு புருஷன் சொல்லுது. அப்ப அந்த மனைவி சொல்றது கேட்டாங்க. முதல்ல என்ன செய்யுது? புருஷனாகி முதல்ல அப்படின்னா ஒன்றும் செய்வோம், ஒரு நாளைக்கு விருந்து வச்சு நம்ம அடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி குரங்குக்கு விருந்துக்கு கூப்பிட்றாங்க. குரங்கும் போகுது, விருந்துக்கு போகும்போது அவங்க புருஷன் பேசிக்கிறாங்க. என்ன நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க நவா பழத்தை சாப்பிடுறீங்க, நவா கொட்டை நீங்க போட்ட கொட்டையே எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னா உங்க இருதயம் இது ஈரல் எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நரிக்கு அந்த தந்திரம் புரிஞ்சிச்சு. அப்படின்னா நேற்றே சொல்லக்கூடாதா, எடுத்துட்டு வந்திருப்பனே, இந்த பாறை மேல காய வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன்ட்டு வந்துச்சு. இல்லைங்களா? அது ஜாக்கிரதையா இருக்குல்ல? இல்லையா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு பாருங்க. அது போல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா. அல்லேலூயா. வேதத்துல ஜாக்கிரதை வார்த்தை
60-70 முறைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கூட ஜாக்கிரதையாக இருந்தார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்த சரியா தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தெரியாது. ஆனா இயேசு அவளை கண் கொண்டு கூட பார்க்கல. அல்லேலூயா. தலையிலே குனிந்து எழுதி கொண்டு குனிந்தே இருந்தார். குனிந்தே அவட்ட பேசி அனுப்பிட்டார். அல்லேலூயா. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அதிலே நம்ம 2 பேர் 2:13 வாசிக்கும் போது இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் நச்சைகளுமாய் இருந்து உங்களோடு கூட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினாலே உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இவர்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள். 14ஆம் வசனத்துல இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல நிலையான வாழ்வை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வதாக சாம்பல் இரட்டிப்பான நன்மையை தரும். யோபு 2:7 என்று வாசிக்கிறோம். அப்பொழுது சாத்தான் தன்னுடைய சலுகையை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சாந்தரை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். யோபு பெரிய சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர். அவ்வளவு பெரிய பணக்கார். கிழக்கத்தி புத்திரர்களிலேயே பெரிய பணக்கார். அப்படிப்பட்ட பணக்காரர் இப்ப எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? கொரோனா காலத்துல பெரிய பெரிய ஆடுகள்லாம் கீழே இறங்கி வந்த மாதிரி ஒரு கீழே இறங்கி சாம்பல் வைப்பாங்க. ஆனால் இந்த சாம்பல் அவருக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது. அல்லேலூயா. நீங்களும் உங்களை சாம்பலிலே நீங்களும் உட்கார்ந்தார். அல்லேலூயா. சாம்பலாகிய சபையிலே, சாம்பலாகிய ஊழியத்திலே, சபையாகிய இயேசுவிலே நீங்கள் இருக்கும்போது இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். அல்லேலூயா. யோபு 42:6 வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து விட்டார், அவனோடு பேசுகிறார். அப்பொழுது உண்மை காதினாலே நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உண்மை காண்கிறது. நான் என்னை அருவருக்கிறேன், என்னை அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும்போது தான் அவர் மனஸ்தாபப்படுறாரு. அது வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் தீமை செய்யல, யாருக்கும் நம்பலாம் செய்யல, யாருக்கும் வஞ்சகம் செய்யல, நான் நல்லவன், நேர்மையானவன், நீதிமான், உத்தமன் என்று சொல்லிட்டு இப்ப ஆண்டவரை நேரம் வந்து பார்க்கும்போது எழுதுறாரு, நான் என்னை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, என்னை பேசினதெல்லாம் வீணா பேசிட்டு ஆண்டவரே, என்னையே நான் அனுபவிக்கிறேன், நான் கொண்டு போடுவாங்க குப்பை என்று சொல்லி என்ன செய்யறாரு? தன்னை அனுபவிக்கிறார். அதுவரைக்கும் மென்மையா நடந்திருந்தாரு, நான் சொல்லி இப்ப நான் ஒன்றும் இல்லை சொல்லி அனுபவிக்க தூளிலும் சாம்பலிலும் போய் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறாரு. அவர் சாம்பல்ல உட்கார்ந்தது எந்திரிக்கல. இல்லையா? கடைசி வரைக்கும் சாம்பல் தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி பொறுமையா இருக்கணும். நீங்களும் சாம்பல போல நீங்கள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கைகள் இருந்தாலும், உங்களுடைய வசதிகள் சாம்பலை போல இருந்தாலும், ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சாம்பலை விட்டு எழுந்திருக்க கூடாது. அல்லேலூயா. சாம்பலே அவர் உட்கார்ந்து இருந்து உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. 42:10 நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகத்திலே அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சாம்பல் உங்களுக்கு
கண்டிப்பான நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. ஐந்தாவதாக சாம்பல் சிங்காரத்தை தருகிறது. ஏசாயா 61:3 வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்திருத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரவும் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததின் காரணம் என்னவென்றால் உங்களுடைய சாம்பலான வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. சாம்பலாகி உங்கள் வாழ்க்கை சிங்காரமாய் மாறும். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கை சாம்பலாய் இருந்தது. எருசலேமில் இருந்த அவனை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார்கள், சிறைபிடித்தார்கள். அவன் ஒரு சாம்பலை போல காணப்பட்டாலும் கர்த்தர் சிங்காரமாய் உயர்த்தினார். அல்லேலூயா. எஸ்தர் ஒன்றுக்கும் தாய் தகப்பன் இல்லாமல் அவையாக ஒரு சாம்பலை போல காணப்பட்டாலும் கர்த்தர் ஏற்ற காலங்களில் அவளை என்ன செய்தார்? சிங்காரமாக்கினார். அல்லேலூயா. யோசேப்பு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு போலியான வழக்குகளை போட்டு அவனை ஒடுக்கினாலும் அவனை சிங்காரமாக்கினார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்ற அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையை மேன்மையாய் வைக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் வாழ்க்கைகள் உயரும். உங்களை சிங்காரமாய் கற்ற வைப்பார். ஒருவேளை நீங்கள் சாம்பலை போல இருக்கிறேனே என்று நினைக்கலாம். தேவன் உங்களை சிங்காரமாய் மாற்றவே உங்களை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களை தம்முடைய ரத்தத்தாலே கழுவி சுத்தி எடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையிலே இந்த சிங்காரமாய் அவரை சந்திப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்கு. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்தியா சுத்தங்கள் ஸ்தோத்திரம். என்னோட பேசுனீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு தாழ்த்தி உள்ள நற்கைப்படும் ஒரு சாம்பல் இருக்கிற அடிமைகளை நோக்கிப்பா சிங்காரமாய் மாற்று. எங்கள் வாழ்க்கையும் சிங்காரமாக மாற்று. குடும்பங்களை, பிள்ளைகளோட பிரயாசங்களை, பிள்ளைகள் படிப்புகளை வரக்கூடிய நாளில் பச்சை இருக்கிறது.